பிரச்சாரத்துக்கு செப்டம்பர் 9 மாநாட்டுக்கு வண்டி ரெடியாகி கிளம்பிடுச்சு. கேப்டன், நீங்கள் இல்லாமல் ஒரு மாநாடு நடக்க போதா கேப்டன்? நீங்கள் அந்த கூட்டத்தில் இருப்பீங்களா கேப்டன்? கண்டிப்பாக இருப்பீங்க கேப்டன். உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் கேப்டன். அவ்வளவுதான் கேப்டன். அப்படியே சைட்ல கூட எங்க 2 பேரும் வர மாதிரி. கேப்டன், கண்டிப்பா இந்த கேப்டன் நம்மள இந்த செப்டம்பர் 9 நம்ம மாநாட்டுக்கு நம்ம கேப்டன் நம்ம எல்லாத்தையும் அழைச்சிருக்கிறாரு. அலை கடல் என திரண்டு வாரின்னு சொல்லியிருக்காரு. வெற்றி பாதையை நம்ம நோக்கி மக்களுக்கு மக்களா கண்டிப்பாக மக்களுக்கு இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் வாழ்ந்தான் மக்களுக்காகவே வாழ்ந்தான்னு வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அந்த கேப்டன் தொடங்கின இந்த கட்சை மிகப்பெரிய ஒரு தமிழகமே நம்மள திரும்பி பாக்குற மாதிரி நம்ம கேப்டன் ஐயாவை இடத்துல நம்ம விஜய பிரபாகர் உக்காந்து இந்த பூந்தோட்ட காவல்கார இந்த தமிழக மக்களோட பெண்களோட மானத்தை காப்பாத்த வந்த மாதிரி நம்ம தமிழக மானத்தையும் காப்பாத்துவாரு. அவரு இடத்தை யாராலையுமே நடத்த மாட்டாரு. அவரோட தொண்டர்களை மிஞ்சி யாருக்கும் இந்த மாதிரி தொண்டர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. அக்கா எங்க படத்துக்கு ரிவ்யூ போனாலும் அதுக்கும் அவருதான் மூல காரணம். நான் இந்த உயிரோட இருக்கிறதுக்கும் நான் தான் அவருதான் மூல காரணம். அந்த என் கல்ல அழகரு எங்க அழகரு இனிமே இந்த அழகரை கண்டிப்பா நம்ம தம்பி விஜய பிரபாகராலதான் நம்ம பார்க்கணும். அதுக்காக வழி நடத்தி நம்ம செல்வோம். கண்டிப்பா செப்டம்பர் 9 மாநாட்டுக்கு இந்த தமிழகமே வரும். இந்த தாரகையே இந்த தமிழகமே பெருமைப்படுற மாதிரி நம்ம கேப்டன் தொடங்கின இந்த கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு நான் அந்த அல்லாஹ் சிவனை வேண்டிக்கிறேன். சிவன்கிட்ட நம்ம வேண்டணும். அப்படியா? ஆனா நம்ம சிவன் இன்னைக்கு சிவனோடையே நம்ம கேப்டன் நம்ம கூட போயிட்டாரு. கேப்டன், கண்டிப்பா கேப்டன், அழுகாம உங்களை பார்க்க முடியாதே கேப்டன். இந்த ஒரு பிடிக்கும் அப்பா அம்மா பூவை மட்டும் கேப்டன், எங்க கேப்டன் இந்த கேட்ட நீயும் போடு, அப்பாவு தாத்தாவு போடு. கேப்டன், அம்மா கேப்டன் வாழ்க, கேப்டன் நாம வாழ்க. சூப்பர். கண்டிப்பா கண்டிப்பா கேப்டன், உங்களை இந்த உலகம் எப்படி கேப்டன் மறக்கும்? இப்படி எங்களை விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு போய்க்கிறீங்களே கேப்டன். கேப்டன், திரும்ப வரணும் கேப்டன். பல கேப்டன்கள் தமிழ்நாட்டுல உருவாகணும் கேப்டன். அதுக்கே நீதான் கேப்டனா இருக்கணும் கேப்டன். எவ்வளோ மக்கள் பாரு கேப்டன். நான் சொன்ன மாதிரி 1000 ஆண்டு காலம் வந்தாலும் சேர சோழ மன்னர்களை எப்படி நம்ம மறக்கலையோ அது போல நம்ம கேப்டனை இந்த தமிழகம், இந்த வையகம், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்குமே கேப்டன். கேப்டன்.